NMMS வினாத்தாள் ஆண்டு 2018. இன்னைக்கு நம்ம மேத் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 1 30 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 1. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொடர்பற்றதாக அமையும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்க, புஷிங். புஷிங் அப்படின்னா தள்ளுறது. பி, டிரைவிங். டிரைவிங் அப்படின்னா கார் மற்றும் பைக் எல்லாம் நம்ம ஓட்டுறோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சி, சைக்கிளிங். சைக்கிளிங் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது. ஆப்ஷன் டி, வாக்கிங். வாக்கிங் அப்படின்னா நடக்கிறது. இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை தான் சொல்லுது. ஆனா டிரைவிங், சைக்கிளிங், வாக்கிங் இந்த 3 செயல்களை செய்யும் போதும் நம்ம ஒரு இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துக்கு இடப்பெயர்வு அடைகிறோம். ஆனா புஷிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருளை குறிப்பிட்ட இடத்துக்கு இடப்பெயர்வு அடைய வைக்கிறோம். அப்ப இதுல தொடர்பற்றது ஆப்ஷன் ஏ, புஷிங்னா பண்ணிக்கோங்க. வினா எண் 2. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொடர்பற்றதாக அமையும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்க, அகெயின். அகெயின் அப்படின்னா மீண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி பாருங்க, நவ். நவ்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி பாருங்க, பிஃபோர். பிஃபோர்னா முன்பு அதாவது முன்னாடி. ஆப்ஷன் டி பாருங்க, ஆஃப்டர் அதாவது பின்பு, பின்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஃபோர், ஆஃப்டர் இந்த ரெண்டையுமே காலத்தை குறிக்கவும் நம்ம பயன்படுத்தலாம். அதே நேரத்துல நவ் அப்படிங்கிற வார்த்தையும் காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஆனா அகெயின் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு செயலை குறிக்கிற ஒரு சொல். அதனால ஆப்ஷன் ஏ, அகெயின் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 3. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொடர்பற்றதாக அமையும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ, ஸ்னேக். ஸ்னேக்னா பாம்பு. ஆப்ஷன் பி, வேல். வேல் அப்படின்னா திமிங்கலம். ஆப்ஷன் சி, லிசார்ட். லிசார்ட் அப்படின்னா பல்லி. ஆப்ஷன் டி, டர்ட்டில். டர்ட்டில்னா ஆமை. இது எல்லாமே விலங்கினங்களை தான் குறிக்குது. ஆனா இதுல பாருங்களேன், வேல் அப்படிங்கிறது மட்டும்தான் தண்ணியில மட்டும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். பாம்பு மற்றும் ஆமை ரெண்டும் தண்ணிலையும் இருக்கும், அதே நேரத்துல நிலத்திலையும் இருக்கும். அப்ப இங்க வேல் மட்டும்தான் தண்ணிய மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அப்ப பி, வேல் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 4. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொடர்பற்றதாக அமையும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். புல் அப்படின்னா இழுக்கிறது. ஜம்ப் அப்படின்னா குதிக்கிறது. ஹியர் அப்படின்னா கேக்குறது. ரன் அப்படின்னா ஓடுறது. இதுல பாருங்க, புல், ஜம்ப், ரன் இது மூணுமே மனிதன் செய்யக்கூடிய செயலை குறிக்கிறது. ஆனா ஹியர் அப்படிங்கிறது மனிதன் தன்னோட காதுகள் மூலமா உணரக்கூடிய ஒரு செயல். அப்ப இங்க தொடர்பற்றதா அமையக்கூடியது ஆப்ஷன் சி, ஹியர். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 5. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொடர்பற்றதாக அமையும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்க, தமிழ்நாடு. ஆப்ஷன் பி, கேரளா. ஆப்ஷன் சி, ஹரியானா. ஆப்ஷன் டி, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னா மேற்கு வங்காளம். இதுல தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் இது மூணுமே கடலை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆனா ஹரியானா அப்படிங்கிறது கடலை ஒட்டி அமையாத ஒரு மாநிலம். அதனால ஆப்ஷன் சி, ஹரியானாங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 6. கொடுக்கப்பட்ட எண்களில் தொடர்பற்றதாக அமையும் எண்ணினை தேர்ந்தெடுக்கவும். இங்க 4 எண்கள் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் 2 எண்கள் பாருங்க இரட்டைப்படை எண்களா இருக்கு. அடுத்த 2 எண்கள்
ஒற்றைப்படை எண்களா இருக்கு. அப்ப இத நம்ம எப்படி தொடர்பு படுத்துறது? முதல் எண்ணை எடுத்து பாருங்க, 484. இதுல முதல் மற்றும் கடைசி எண்ணை கூட்டினா நடுவுல இருக்கக்கூடிய எண் கிடைக்குது. இதே மாதிரிதான் மற்ற எண்கள் அமைஞ்சிருக்கா பாருங்க. ஆப்ஷன் B-ல முதல் மற்றும் கடைசி எண்கள் இத கூட்டினா நடுவுல இருக்கக்கூடிய 5 அப்படிங்கிற எண் கிடைச்சிருது. அதே மாதிரி 571 முதல் மற்றும் கடைசியில இருக்கக்கூடிய எண்கள் 5 மற்றும் 1 கூட்டினா நடுவுல இருக்கக்கூடிய எண் 6 கிடைச்சிருது. இதுல முதல் மற்றும் கடைசி எண்களை கூட்டுங்க, 5, ஆனா நடுவுல இருக்கக்கூடிய எண் 2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க மட்டும்தான் முதல் மற்றும் கடைசி எண்களை கூட்டும் போது நடுவுல இருக்கக்கூடிய எண் வரல. அப்ப ஆப்ஷன் D தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 7. கொடுக்கப்பட்ட எண்களில் தொடர்பற்றதாக அமையும் எண்ணினை தேர்ந்தெடுக்கவும். இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, இதுல பாருங்க ஆப்ஷன் A இருக்கிறது மட்டும்தான் ஒரு ஒற்றைப்படை எண். அதனால இத நம்ம விடைன்னு சொல்லிடலாமா? எப்பவுமே இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணா ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க, இரட்டைப்படை எண் ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்கன்னு நம்ம விடைய சொல்ல முடியாது. வேற ஏதாவது வழிமுறை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளால சொல்ல முடியும். வாங்க செக் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய எண்ணா இருக்கனால போன கணக்குல பண்ண மாதிரியே கடைசி 2 எண்களை எடுத்துக்கோங்க. இத கூட்டினா 9 வரும், ஆனா 9 நடுவுல இல்ல. பெருக்குனா 20 வரும், அந்த 20 நடுவுல கொடுத்திருக்க மாதிரி இருக்கு. இதே மாதிரிதான் மற்ற எண்கள் அமைஞ்சிருக்கா பாருங்க. ஆப்ஷன் B 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா நடுவுல இருக்கக்கூடிய 30 கிடைச்சிருது. ஆப்ஷன் D 2ஐயும் 8ஐயும் பெருக்குனா நடுவுல இருக்கக்கூடிய 16 கிடைச்சிருது. ஆப்ஷன் C பாருங்க, 4ஐயும் 6ஐயும் பெருக்குனா நடுவுல இருக்கக்கூடிய 23 கிடைக்குதா? கிடைக்கல, 24 தான் கிடைக்குது. அப்ப இங்க ஆப்ஷன் C தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 8. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடி. பேர்ட்ஸ், விங்ஸ். பேர்ட்ஸ்னா பறவைகள், பறவைகள் பறக்க உதவுறது அதோட விங்ஸ். இதே தொடர்ப எல்லா ஆப்ஷன்லயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் B பாருங்க, லயன், ஃபாரஸ்ட். சிங்கம் காட்டுல வாழும், ஆனா அது நடக்கிறதுக்கோ இடப்பெயர்வு அடையறதுக்கோ காடுகள் தேவை அப்படின்னு கிடையாது. ஆப்ஷன் C பாருங்க, பென், பேப்பர். பெண்ணை வச்சு நம்ம பேப்பர்ல எழுதுவோம், ஆனா பேப்பர் தான் பேனாக்கு உதவுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அதுவும் விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் D பாருங்க, வேல், வாட்டர். வேல் அப்படின்னா திமிங்கலம். திமிங்கலம் நீர்ல வாழும், ஆனா அது நீந்துறதுக்கோ இடப்பெயர்வு அடையறதுக்கும் அதோட துடுப்புகள் தான் அதுக்கு உதவி செய்யுது. அப்ப இதுவும் சரியான இணையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் A பாருங்க, கார், வீல்ஸ். கார்ல இருக்கக்கூடிய சக்கரங்கள் மூலமா தான் அந்த கார்கள் இடப்பெயர்வு அடையுது. அப்போ சக்கரங்கள் இருந்தாதான் கார் நகர முடியும். அப்போ ஆப்ஷன் A தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 9. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடி. டிரைவர், பஸ். பஸ்ஸ ஓட்டுறவரதான் நம்ம டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதே தொடர்ப மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பாருங்க. கிளாஸ், ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருப்பாங்க, ஆனா ஸ்டூடெண்ட்டை இயக்க தான் கிளாஸ் தேவைப்படும்னு கிடையாது. அப்ப இது சரியான விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் B சோல்ஜர், வார். போருக்கு போறவங்களதான் போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா போரை இயக்குறவங்களை போர் வீரர்கள்னு சொல்ல மாட்டாங்க. அதுல பங்கு பெறவங்களதான் போர் வீரர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் Bயும் விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் D பாருங்க, மெஷின், ஆபரேட்டர். மெஷினை இயக்க தான் ஆபரேட்டர் வேணும், ஆனா இங்க தலைகீழ கொடுத்திருக்காங்க. அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் C பாருங்க, ஆபரேட்டர், மெஷின். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ்ஸை இயக்க டிரைவர் தேவை, அப்போ மெஷினை இயக்க தான் ஆபரேட்டர் தேவை. அப்ப ஆப்ஷன் C தான் சரியான இணை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 10. முதல் சோடி எண்களின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. முதல் சோடி எண் பாருங்க, 8,
அது பக்கத்துல 63 கொடுத்திருக்காங்க. 63 அப்படிங்கிறது என்ன எண்? 64 அப்படிங்கிற வர்க்க எண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண். அதாவது 8ஓட வர்க்கம் 64, அதுல இருந்து 1 கழிச்சா 63. அப்ப இதே தொடர்பு மற்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்கா பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, 7 50. 7ஓட வர்க்கம் 49, அதுல இருந்து 1 கழிச்சா 50 கிடைக்குமா? இல்ல, 1 கூட்டினாதான் 50 கிடைக்கும். அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் சி பாருங்க, 9ஓட வர்க்கம் 81, அதுல இருந்து 1 கழிச்சா 80 தான் கிடைக்கணும். ஆனா இங்க 82 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் டி பாருங்க, 5 26. 5ஓட வர்க்கம் 25, அதுல இருந்து 1 கழிச்சா 24 தான் கிடைக்கணும். ஆனா இங்க 26 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆப்ஷன் பி பாருங்க, 6ஓட வர்க்கம் 36, அதுல இருந்து 1 கழிச்சா 35 கிடைக்கணும். இங்க 35 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் சரியான இணை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 11. முதல் சோடி வார்த்தைகளின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடி. சிக்னல், டிராபிக். டிராபிக்னா போக்குவரத்து நெரிசல். இத கட்டுப்படுத்ததான் சிக்னல் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப அதே மாதிரி இந்த தொடர்பை எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் வச்சு பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க, லைட், லென்ஸ். லென்ஸை கட்டுப்படுத்த லைட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லென்ஸுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரியான அமைப்பு. லென்ஸ் மூலமா ஒளிக்கதிர்கள் ஊடுருவிதான் செல்லுமே தவிர ஒளிக்கதிர்களை கட்டுப்படுத்த லென்ஸ் கிடையாது. சரியான இணையா இருக்க வாய்ப்பில்ல. ஆப்ஷன் சி பாருங்க, டோர், ஹவுஸ். வீட்டை கட்டுப்படுத்ததான் கதவு வைக்கிறோமா? இல்ல, வீட்டினுடைய பாதுகாப்புக்காக தான் நம்ம கதவு வைக்கிறோம். அப்ப இதுவும் சரியான இணையா இல்ல. ஆப்ஷன் டி, ஆபரேஷன், டாக்டர். டாக்டரை கட்டுப்படுத்த ஆபரேஷன் கிடையாது. அப்ப இதுவும் சரியான இணை கிடையாது. ஆப்ஷன் ஏ பாருங்க, டேம், ரிவர். ரிவர்னா ஆறு. ஆற்றிலிருந்து வரக்கூடிய நீரை அணைய கொண்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். அதாவது ஒரு டேம் வச்சு நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்ப இங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 12. முதல் சோடி எண்களின் தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 14 197. 197 பார்த்தா நமக்கு என்ன தோணுது? 14ஓட வர்க்கமான 196 கூட 1 கூட்டினா 197. அப்ப அதே மாதிரி இங்க 626 கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து 1 கழிச்சு பாருங்க, ஒரு வர்க்க எண் கிடைக்குதா? ஆமா, இந்த 625 அப்படிங்கிறது 25னுடைய வர்க்கம். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 13. இரண்டாம் சோடி எண்களின் தொடர்பை வைத்து முதல் சோடியின் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. இங்க முதல் சோடியில தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அதனால இரண்டாம் சோடியை பாருங்க. 14 70. 14க்கும் 70க்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? 14 5ஆல பெருக்குனா 70 கிடைக்கும். இதே மாதிரி 3 5ஆல பெருக்கி அந்த எண் ஆப்ஷன்ஸ்ல இருக்கா பாருங்க. அது ஆப்ஷன் டில இருக்கு. அப்ப அதுதான் சரியான விடையா இருக்கணும். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 14. முதல் சோடி எண்ணெழுத்து தொடர்பை வைத்து இரண்டாம் சோடியின் விடுபட்ட எண்ணெழுத்தை கண்டுபிடி. முதல் சோடியில பாருங்க, 12 எம் கொடுத்திருக்காங்க. ஒரு எழுத்தும் ஒரு எண்ணும் கொடுத்துட்டாலே நம்ம அந்த எழுத்துக்களோட இடமதிப்புகளை தான் பார்க்கணும். எம்மோட இடமதிப்பு என்ன? 13. ஆனா இங்க அதுக்கு முந்தைய எண்ணான 12 கொடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் மற்றதும் அமைஞ்சிருக்கா பாருங்க. யூவோட இடமதிப்பு 21. ஆனா அதுக்கு முன்னாடி நம்பரான 20 இங்க கொடுத்திருக்காங்க. பியோட இடமதிப்பு 16. அதுக்கு முன்னாடி எண்ணான 15 இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப கொடுக்கப்பட்டிருக்க எழுத்தோட முந்தைய இடமதிப்பு என்ன இங்க இருக்கணும்.
அப்படி பார்க்கும்போது இங்க எல்லா ஆப்ஷன்லயுமே ஹெச் கொடுத்திருக்காங்க. ஹெச்சோட இடமதிப்பு 8, அதுக்கு முந்தைய எண் 7. அப்ப 7ம் ஹெச்சும் இருக்கிறது தான் விடையா இருக்கும். ஆப்ஷன் ஏ இல்லனா பில ஏதோ ஒண்ணுதான் விடை. இதுல பாருங்க, முதல் சோடியில முதல்ல கொடுத்திருக்க இடத்துல முதல்ல எண் வந்திருக்கு, அப்புறம் தான் எழுத்து வந்திருக்கு. அப்ப விடுபட்ட இரண்டாம் சோடியில முதல் இடத்துல என்ன வரணும்? எண் தான் வரணும். அதை தொடர்ந்துதான் எழுத்து வரணும். அப்ப ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய 7H அப்படிங்கறதா சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 15. எண் தொடரில் அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க ஒரு எண் தொடர் கொடுத்திருக்காங்க. இது அதிகரிச்சுட்டே போற மாதிரி இருக்கு. முதல்ல 1, அடுத்து 2, அடுத்து 3 கொடுத்திருக்காங்க. இந்த முதல் 2 எண்களை வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. மூன்றாவது எண்ணை பாருங்களேன், அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 எண்களை கூட்டின மாதிரி இருக்கு. அதாவது 3 அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இருக்க எண்களான 1ஐயும் 2ஐயும் கூட்டின மாதிரி இருக்கு. அப்ப அடுத்த எண் 6 பாருங்க, அது 1, 2, 3 இந்த 3 எண்களை கூட்டின மாதிரி இருக்கு. 11 அப்படிங்கிறது 2, 3, 6 இந்த 3 எண்களை கூட்டினா கிடைக்கிறது. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எண்கள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 எண்களை கூட்டி இந்த தொடர் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு விடுபட்ட இடத்துல என்ன வரணும்? 11, 20, 37 இத 3ஐயும் கூட்டி வரக்கூடிய விடைதான் வரணும். கூட்டினா 68. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 16. எண் தொடரில் அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க எண் தொடர் கொடுத்திருக்காங்க. இது சீரா அதிகரிக்கவும் இல்ல, குறையவும் இல்ல, ரெண்டுமே மாறி மாறி நடக்குது. அப்ப இது கண்டிப்பா ஒரு இரட்டை தொடராதான் இருக்கணும். இரட்டை தொடரா இருந்துச்சுன்னா முதல்ல தொடரை நம்ம 2ஆ பிரிச்சிடணும். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண் 2வது தொடர்ல தான் இருக்கு. அப்ப அதுல மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தினா போதும். 2வது தொடர்ல பாருங்க, 1, 8, 9, 17 கொடுத்திருக்காங்க. 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9, 9ஐயும் 8ஐயும் கூட்டினா 17. அதாவது அடுத்தடுத்த எண்கள் அதுக்கு முந்தைய 2 எண்களால கூட்டப்பட்டிருக்கு. இப்படி கூட்டப்பட்டு வரக்கூடிய தொடரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபிபனாச்சி சீரீஸ் சொல்லுவோம். அப்ப இங்க விடுபட்ட இடத்துல கண்டுபிடிக்க வேண்டிய எண் எப்படி இருக்கும்? 9ஐயும் 17ஐயும் கூட்டினா வரக்கூடிய எண் தான் 26. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 17. எண் தொடரில் அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க கொடுக்கப்பட்டிருக்க எண் தொடர் பாருங்க, இது அதிகரிச்சுட்டே போகுது. அது மட்டும் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்க எண்கள் எல்லாமே அடுத்தடுத்த பகா எண்கள். பகா எண்கள்னா என்ன? ஒன்றாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்களை தான் பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 1, 2, 3, 5, 7க்கு அடுத்த பகா எண் என்னது? 9ஆ? கிடையாது. ஏன்னா 9க்கு 3 அப்படிங்கிற இன்னொரு காரணியும் இருக்கு. 11 தான் 7க்கு அடுத்த பகா எண். அப்ப ஆப்ஷன் பி 11 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 18. எண் தொடரில் அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிக்கவும். முதல்ல கொடுத்திருக்க எண்களை பாருங்க, 1, 16, 9 இது 3மே வர்க்க எண்கள். 1ஓட வர்க்கமூலம் 1, 9ஓட வர்க்கமூலம் 3, இந்த 2 வர்க்கமூலங்களையும் கூட்டினா 4, அதோட வர்க்கம் தான் 16. இந்த மாதிரிதான் மற்றதெல்லாம் அமைஞ்சிருக்கா பாருங்க. மற்ற எந்த பாக்ஸ்லயுமே அமைஞ்சிருக்கக்கூடிய எண்கள் வர்க்க எண்களா இல்ல. அப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு முறையை தான் கையாளணும். இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இருக்கக்கூடிய முதல் எண்களை மட்டும் பாருங்க. 1, 5, 9, 13 கொடுத்திருக்காங்க. இந்த எண்களுக்கு எல்லாம் என்ன தொடர்பு? 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 4 கூட்டினா 13. அப்ப அடுத்துதான் 13 கூடயும் நம்ம 4 தான் கூட்டணும். கூட்டினா 17. அப்ப முதல்ல கிடைக்கக்கூடிய எண் 17ஆ இருக்கணும். அடுத்ததா
ரெண்டாவது இருக்க எண்கள் எல்லாம் பாருங்க. 16, 14, 12, 10. இது எல்லாமே 2 குறைஞ்சிட்டே வருது. அப்ப 10ல இருந்து 2 குறைச்சிட்டா 8. மூன்றாவது எண்களை பாருங்க. 9, 8, 7, 6 அப்படின்னு ஒவ்வொரு எண்ணா குறைஞ்சிட்டே வருது. அப்போ 6ல இருந்து 1 குறைஞ்சிட்டா 5. அப்போ 17, 8, 5ங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 19. எண் தொடரில் தவறான எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க கொடுக்கப்பட்டிருக்க எண் தொடரை பாருங்க. அதிகரிச்சுட்டு போற மாதிரியே தான் இருக்கு. 1 கூட 2 கூட்டினா 3, 3 கூட 4 கூட்டினா 7, 7 கூட 8 கூட்டினா 15, 15 கூட 16 கூட்டினா 31. இங்க கூட்டப்படுற எண்கள் எல்லாமே பாருங்க முந்தைய எண்களோட 2 மடங்குகளா இருக்கு. அதாவது முதல்ல 2, 2ஓட 2 மடங்கு 4, 4ஓட 2 மடங்கு 8, 8ஓட 2 மடங்கு 16. அப்ப 16க்கு அடுத்து அதோட 2 மடங்கான 32 தான் 31 கூட நம்ம கூட்டணும். கூட்டுனா 63 கிடைக்கும். ஆனா இங்க 62ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க 62 தான் தவறான எண். ஆப்ஷன் டி இங்க 62 தான் தவறான எண். டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 20. எழுத்து தொடரில் தவறான எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க 2 எழுத்துக்கள் சேர்ந்த மாதிரியான எழுத்து கோவைகள் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் எழுத்துக்கள் எல்லாமே பாருங்க ஒய், டபிள்யூ, யூ, எஸ் அப்படின்னு குறைஞ்சுகிட்டே வருது. ஒய்ல இருந்து முன்னாடி 2 எழுத்துக்கள் போனா டபிள்யூ, டபிள்யூல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னாடி போனா யூ, யூல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னாடி போனா எஸ், எஸ்ல இருந்து 2 எழுத்துக்கள் முன்னாடி போனா பி கிடைக்குமா? இல்ல 3 எழுத்துக்கள் முன்னாடி போனாதான் பி கிடைக்கும். அப்ப ஒருவேளை இதுதான் தவறா இருக்குமா? ஓவும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது 2வது எழுத்துக்களை பாருங்க. இ, ஈக்கு அடுத்த எழுத்து எஃப், எஃப்ல இருந்து 2வது எழுத்து ஹெச், ஹெச்ல இருந்து 3வது எழுத்து கே, கேல இருந்து அப்ப எத்தனாவது எழுத்து போனோம்? முதல்ல அடுத்த எழுத்தை பார்த்தோம், அடுத்த 2 எழுத்துக்கள் தள்ளி, அடுத்து 3 எழுத்துக்கள் தள்ளினா அடுத்து 4 எழுத்துக்கள் தள்ளி தான் பார்க்கணும். 4 எழுத்துக்கள் தள்ளி பார்த்தா ஓ கிடைக்குதா? கிடைக்குது. 5 எழுத்துக்கள் தள்ளி பாருங்க, ஓக்கு அடுத்து டீயும் கிடைக்குது. அப்ப இங்க PO அப்படின்னு அமைஞ்சிருக்கிறது தவறான எழுத்துக்கள். ஏன்னா அங்க QO அப்படின்னு தான் அமையணும். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 21. ABCD = 98, ZYXW = 10 மற்றும் TRY = 18 எனில் ABC = என்ன? எழுத்துக்களும் எண்களும் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும்? அந்த எழுத்துக்களோட இடமதிப்புகளை பார்க்கணும். இப்ப ABCD இதோட இடமதிப்புகள் என்ன? 1, 2, 3, 4. இதை ஏதாவது பண்ணி 98 வருதா பாருங்க. இத கூட்டினா 10 தான் கிடைக்குது. அதே நேரத்துல பெருக்கினாலும் 24 தான் கிடைக்குது. இதோட தலைகீழ் இடமதிப்புகளை எழுதி பாருங்க. 26, 25, 24, 23. இத கூட்டி பாருங்க, 98 கிடைக்குது. அப்ப இங்க ஆங்கில எழுத்துக்களோட தலைகீழ் இடமதிப்புகள் கூட்டப்பட்டிருக்கு. இதே மாதிரிதான் ZYXW இருக்கா பாருங்க, கிடைக்குது. இதே மாதிரிதான் ட்ரை அமைஞ்சிருக்கா. Tக்கு 7, Rக்கு 9, Yக்கு 2 கூட்டினா 18. இதே மாதிரி ABCக்கு கண்டுபிடிங்க. Aக்கு 26, Bக்கு 25, Cக்கு 24 கூட்டிட்டா 75. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.
வினா எண் 22. TCP என்பது ட்ரிங்க் ஃப்ரூட் ஜூஸ் எனவும், CK லீ என்பது ஜூஸ் இஸ் ஸ்வீட் எனவும், லீ ரீ மீ என்பது ஹி இஸ் இன்டெலிஜென்ட் எனவும் பொருள் கொண்டால் ஸ்வீட் என்பது என்ன? இங்க ஸ்வீட் அப்படிங்கிற வார்த்தை ஜூஸ் இஸ் ஸ்வீட் அப்படிங்கிற இரண்டாவது வாக்கியத்துல மட்டும்தான் இருக்கு. அப்போ நம்மளால ஒப்பீடு முறையில கண்டுபிடிக்க முடியாது. இரண்டாவது வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஜூஸ் இஸ் இது ரெண்டையுமே நீக்கிட்டு மீதி இருக்கிறது தான் ஸ்வீட்டுக்கான குறியீடா எடுத்துக்க முடியும். அப்ப இது பேரு கேன்சலேஷன் மெத்தட்ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல் மற்றும் இரண்டாவது குறியீடுல பாருங்க, இதுல ஜூஸ் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா இருக்கு, அதே நேரத்துல சி அப்படிங்கிற குறியீடு பொதுவா இருக்கு. அப்ப ஜூஸ் அப்படிங்கிறது சி. அதே நேரத்துல இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாக்கியங்களை பாருங்க, இதுல இஸ் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா இருக்கு, அதே நேரத்துல லீ அப்படிங்கிற குறியீடு பொதுவா இருக்கு. அப்ப இஸ்னா லீ. அப்போ சி கி லீல சியும் லீயும் கேன்சல் ஆயிருச்சு. மீதி இருக்கக்கூடிய கீ தான் ஸ்வீட்டுக்கான குறியீடா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் பி கீ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 23. குறியீட்டு முறையில் ஹவுஸ் என்பது HPWVI என குறியிடப்பட்டால் ரூம்ஸ் என்பது டேஷ். இப்போ ஹவுஸுக்கு நேரா அதுக்கு கொடுத்திருக்க குறியீடு எழுதிக்கோங்க. ஹவுஸ்லயும் 5 எழுத்து, அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க குறியீடுலயும் 5 எழுத்து. அப்ப அதுக்கு நேரா இதை நம்ம எழுதிக்கலாம். ஹெச்சுக்கு ஹெச்ஏ தான் குறியீடு இருக்கு, ஓக்கு அதுக்கு அடுத்த எழுத்தான பி குறியீடா இருக்கு, யூக்கு யூல இருந்து இரண்டாவது எழுத்தான W குறியீடா இருக்கு, எஸ்க்கு அதுல இருந்து மூன்றாவது எழுத்தான V குறியீடா இருக்கு, ஈக்கு ஈல இருந்து நான்காவது எழுத்தான I குறியீடா இருக்கு. அப்ப கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அதோட குறியீடு 0 1 2 3 4ன்னு இடப்பெயர்வு அடைஞ்சிருக்கு. அப்ப அடுத்தது ரூம்ஸ்க்கு அதே மாதிரி பாருங்க, ஆர் அப்படிங்கிறது எந்த இடப்பெயர்வும் அடையாம ஆறாவே தான் இருக்கணும். ஓக்கு அடுத்த எழுத்து பி, ஓல இருந்து இரண்டாவது எழுத்து கியூ, எம்ல இருந்து மூணாவது எழுத்து பி, எஸ்ல இருந்து நான்காவது எழுத்து டபிள்யூ. அப்ப RPQ PWங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 24. தென்கிழக்கு என்பது வடகிழக்காகவும் வடகிழக்கு என்பது வடமேற்காகவும் கொண்டால் வடமேற்கு என்பது டேஷ். இதுக்கு முதல்ல நம்ம இயல்பு நிலை திசைகள்ல, அதாவது உண்மையாவே அந்த திசைகள் எந்த திசையில இருக்குமோ அதை எழுதிக்கோங்க. அதுல இருந்து தென்கிழக்க வடகிழக்கா வச்சுக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ உண்மையா அந்த திசைகள் எந்த திசையை நோக்கி இருக்குமோ அங்கிருந்து 90 டிகிரி கடிகார சுற்றின் திசையில அந்த திசைகள் திருப்பப்பட்டிருக்கு. அப்பதான் தென்கிழக்கு வடகிழக்கா இருக்கும், வடகிழக்கு வடமேற்கா இருக்கும், வடமேற்கு என்னவா இருக்கும், தென்மேற்கா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தென்மேற்கு தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 25. சூரிய உதயத்திற்கு பின் ஒரு காலை வேளையில் வாணி ஒரு கம்பத்தினை நோக்கி நின்று கொண்டிருக்கிறாள். கம்பத்தின் நிழல் சரியாக அவளுடைய வலது பக்கத்தில் விழுகிறது எனில் அவள் நோக்கும் திசை என்ன? இங்க என்ன சொல்லிட்டாங்க? காலை வேளைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா சூரியன் கிழக்கு பக்கமா தான் இருக்கணும். வாணி கம்பத்தை நோக்கி நின்னுட்டு இருக்காங்க. எந்த திசையில வாணி நிக்கிறாங்க இல்ல கம்பம் இருக்கு இந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஆனா அந்த கம்பத்தோட நிழல் வாணிக்கு வலது பக்கமா விழுகுதுன்னு சொல்லிட்டாங்க. நிழல் எப்பவுமே எங்க இருக்கும்? சூரியன் இருக்க திசைக்கு எதிர் திசையில தான் இருக்கும். அப்ப சூரியன் கிழக்கு பக்கமா இருந்தா கண்டிப்பா நிழல் மேற்கு பக்கமா தான் இருக்கணும்.
அப்போ வாணியோட வலது பக்கம் மேற்கா இருக்கும். அப்ப வாணி எந்த திசையை நோக்கி நின்னுட்டு இருப்பாங்க? அவங்க தெற்கு திசையை நோக்கி நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் பி தெற்கு தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 26. பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க ஒரு முக்கோணத்தோட 3 பக்கங்கள்ல 3 ஓரிலக்க எண்கள் கொடுத்திருக்காங்க. நடுவுல ஒரு ஈரிலக்க எண் கொடுத்திருக்காங்க. இந்த எண்களை கூட்டினா நடுவுல இருக்க எண் கிடைக்குதா பாருங்க. 12 தான் கிடைக்குது. நடுவுல இருக்க எண் கிடைக்கல. அதே நேரத்துல பெருக்குனா 60 கிடைக்குது. நடுவுல இருக்கக்கூடிய 50 கிடைக்கல. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 3 எண்களோட வர்க்கங்களை கண்டுபிடிப்போம். 4ஓட வர்க்கம் 16, 3ஓட வர்க்கம் 9, 5ஓட வர்க்கம் 25. இது 3ஐயும் கூட்டிட்டா நமக்கு நடுவுல இருக்கக்கூடிய 50 கிடைச்சிருது. இப்ப இதே மாதிரிதான் அடுத்த படம் அமைஞ்சிருக்கா பாருங்க. இது 3ஐயும் கூட்டிட்டா 30. நடுவுல இருக்கக்கூடிய எண் கிடைச்சிருச்சு. அப்ப 3வது படம் பாருங்க. சுற்றி இருக்க 3 எண்களோட வர்க்கங்களை கூட்டி பாருங்க. 6ஓட வர்க்கம் 36, 3ஓட வர்க்கம் 9, 2ஓட வர்க்கம் 4, கூட்டினா 49. அப்ப ஆப்ஷன் சி 49 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 27. பின்வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். முதல் படத்தை பாருங்க. எதிரெதிர் எண்களை வச்சு நம்ம ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு பாக்கலாம். முதல்ல 3, 2 இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 5 கிடைக்கும். ஆனா இந்த எண்கள்ல 5 இல்ல. கழிச்சா 1 கிடைக்கும். அதுவும் இங்க நடுவுல இருக்கிற எண்கள்ல இல்ல. பெருக்கி பாருங்க. 6 கிடைக்குது. அந்த 6 நடுவுல கொடுத்திருக்காங்க. அப்போ இடது பக்கமா மேல இருக்கக்கூடிய எண்ணையும் அதற்கு எதிரா இருக்கக்கூடிய எண்ணையும் பெருக்கி வர்ற விடை நடுவுல இருக்கு. இதே மாதிரிதான் அடுத்த படத்துல அமைதா பாருங்க. 2, 4 பெருக்குனா 8 அது நடுவுல இருக்கு. அப்போ எதிரெதிர் எண்களை நம்ம பெருக்கி பார்க்கலாம். 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6 அது நடுவுல இருக்கு. 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4 அது முதல்ல இருக்கு. 1ஐயும் 9ஐயும் பெருக்குனா 9 அது கடைசியா இருக்கு. அப்போ நடுவுல இருக்கக்கூடிய எண்களை பெருக்கி வர்ற விடைய முதலாவும், இடது பக்கம் இருந்து வரக்கூடிய எண்களை பெருக்கி 2வதாவும், வலது பக்கத்துல இருக்கக்கூடிய எண்களை பெருக்கி 3வதாவும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2வது படம் இருக்கா பாருங்க. 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8 அது நடுவுல இருக்கு. 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6 அது முதல்ல இருக்கு. 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3 அது கடைசியில இருக்கு. அதே மாதிரி 3வது படத்தை கண்டுபிடிங்க. முதல்ல நடுவுல இருக்கிறத பெருக்கணும். 1ஐயும் 9ஐயும் பெருக்குனா 9. அடுத்ததா 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3. அடுத்ததா 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8. அப்போ 9, 3, 8 ஆப்ஷன் பி. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 28. பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். முதல் படத்துல பாருங்க. சுற்றி 4 எண்கள் கொடுத்திருக்காங்க. நடுவுல ஒரு எண் இருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய 4 எண்களை கூட்டுங்க. 22. இந்த 22க்கும் 66க்கும் என்ன தொடர்பு? 22 3ஆல பெருக்குனா 66 கிடைக்கும். இதே மாதிரிதான் 3வது படம் அமைஞ்சிருக்கா பாருங்க. சுற்றி இருக்கக்கூடிய எண்களை கூட்டுங்க. 26 அத 3ஆல பெருக்குனா 78 கிடைக்கணும். ஆனா இங்க 68 தான் போட்டிருக்காங்க. அப்ப இந்த முறையை இங்க பயன்படுத்த முடியாது. எதிரெதிர் எண்களை பெருக்கி பார்க்கலாம். 12ஐயும் 5ஐயும் பெருக்குனா 60, 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6. இந்த 60ஐயும் 6ஐயும் கூட்டிட்டா 66. அப்ப எதிரெதிர் எண்களை பெருக்கி வர்ற விடைகளை கூட்டி பார்க்கலாம். இதே மாதிரிதான் 3வது படம் அமைஞ்சிருக்கா பாருங்க. 11ஐயும் 3ஐயும் பெருக்குனா 33, 5ஐயும் 7ஐயும் பெருக்குனா 35, 2ஐயும் கூட்டிட்டா 68. நடுவுல இருக்கக்கூடிய எண் கிடைச்சிருது. அதே மாதிரி 2வது படத்தை பாருங்க. 9ஐயும் 6ஐயும் பெருக்குனா 54, 8ஐயும் 10ஐயும் பெருக்குனா 80,
இந்த 2 விடைகளையும் கூட்டிட்டா 134. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 29. பின் வருவனவற்றில் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்கவும். இங்க 3 எழுத்துக்கள் கிடைமட்ட வரிசையில கொடுத்திருக்காங்க. அந்த எழுத்துக்களை பாருங்க. சி, பி, இ. சி அடுத்து பி ரொம்ப தூரத்துல இருக்கு, இ பக்கமா இருக்கு. அப்போ இந்த எழுத்து தொடர கிடைமட்ட வரிசையில பாக்குறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம நெடுவரிசையில பார்க்கலாம். சி, டி, எஃப். சிக்கு அடுத்த எழுத்து டி, டில இருந்து 2வது எழுத்து எஃப். அதே மாதிரி 2வது நெடுவரிசை பாருங்க. பில இருந்து 2வது எழுத்து ஆர், ஆர்ல இருந்து 3வது எழுத்து யூ. அப்ப அதுக்கு அடுத்து ஈல இருந்து 3வது எழுத்து ஹெச்னா அடுத்து நம்ம எத்தனை எழுத்துக்கள் தள்ளி பார்க்கணும்? ஹெச்ல இருந்து 4 எழுத்துக்கள் தள்ளி பார்த்தா எல். அப்ப ஆப்ஷன் ஏ எல் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 30. பின் வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும். இங்க ஒரு வட்டகோண பகுதி கொடுத்திருக்காங்க. இது 6ஆ பிரிச்சு 6 எண்கள் இருக்கு. நம்ம எதிரெதிர் எண்களுக்கான தொடர்புகளை பார்க்கலாம். 18ல இருந்து 37 எப்படி கிடைக்கும்? 18 2ஆல பெருக்கி 1 கூட்டினா 37 கிடைக்கும். அதே மாதிரி 11 பாருங்க. 11 2ஆல பெருக்கி 22 கிடைக்குது. அது கூட 1 கூட்டினா 23. அப்ப நம்ம 10 எப்படி கொண்டு வர்றது? 10 × 2 20. 20 கூட 1 கூட்டினா 21. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.